இந்த உலகம் எப்படி நினைக்குது? ஹலால் ஹராம் அப்படிங்கிற விஷயம் இறைவன் தடுத்தது ஹராம், அதை செஞ்சா நரகம்னு நல்லா எச்சரிக்கை செஞ்சுட்டான். ஆனா அந்த ஹராம்லாம் இன்னைக்கு ஹலாலா தெரியுது பாத்தீங்களா? இதனால என்ன, இதனால என்ன, இதனால என்ன ஆக போகுது? தலைமுடி தெரிஞ்சா என்ன ஆக போகுது? தோள்படை தெரிஞ்சா என்ன ஆக போகுது? கை தெரிஞ்சா என்ன ஆக போகுது? பச்சை எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆக போகுது? அதனால என்ன? இது ஒரு விஷயமா? தலைக்கு மட்டும் தானே சுத்தணும். தலைக்கு மட்டும் சுத்திக்கிட்டு கழுத்துல பாம்பு சுத்துற மாதிரி துணியை சுத்தி கொண்டு போற பெண்கள் இன்னைக்கு அதிகமா நான் பாக்குறேன். 10,500 ரூபாய்க்கு எடுத்துட்டு அவன் கொடுக்குற சின்ன கட்சி மாதிரியான சாலை வந்து தலைக்கு சுத்திக்கிட்டு நெத்தியில தூள் வைக்கிறாங்க. அது பேர் முக்கோணம். அந்த நெத்தியில முக்கோணத்தை வச்சுட்டு ஒரு சுத்திட்டு ஃப்ரில் வைக்கிறாங்க. 1 2 3 4 5 6 இங்க ஃப்ரில், அப்புறம் முன்னாடி ஃப்ரில் 1 2 3 4 5 6, ஒரு 18 ஃப்ரில். 18 படி எங்கேயோ கேள்விப்பட்ட ஞாபகம்லாம் வருது எனக்கு. ஃப்ரில் அது மாதிரி ஃப்ரில் வைக்கிறது வச்சுட்டு அவ்வளவுதான். இங்க ஏத்தியாச்சு, இங்க ஏத்தியாச்சு, இங்க ஃப்ரில் வச்சாச்சு, கழுத்தை சுத்தியாச்சு. பின்னாடி ஒண்ணும் கிடையாது மக்கனா, ஹிஜாப் முன்னாடி ஒண்ணும் கிடையாது, கழுத்து மட்டும் சுத்தி ஃப்ரில் வச்சாச்சு. அப்படியெல்லாம் உங்க பிள்ளைகள் யாராவது போட்டாங்கன்னா பேசவெல்லாம் செய்யாதீங்க. ஸ்ட்ரைட்டா கத்திரிக்கோள் எடுத்து நறுக்கு வெட்டி விட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. நீங்க அந்த பிள்ளைக்கு பேசவே செய்யாதீங்க. தாய்மார்களே இப்படி போடும்போது என்ன செய்யுது? ஒரு அம்மா பெருமையா பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, ஏதோ இடுப்புப்படி பரதாமா, பின்னாடி கயிறு கட்டுற பரதாமா, அப்புறம் வந்து எலாஸ்டிக் பரதாமா, என் மகளுக்கு என்னென்னமோ தெரிஞ்சிருக்கு, எல்லாம் ஆன்லைன்ல வாங்கி நேத்துதான் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஒரு கிழவி ஒரு கிழவிட்ட பேசிட்டு இருக்கா. எங்க சிரிக்கவா? இந்த அறியாமையை நினைச்சு என்ன செய்யறது, எப்படி பேசுறது? இடுப்பு பிடி பரதா, இந்த அம்பர்லா கட்டிங்ல வந்து இடுப்பு மட்டும் சுருக்கி வருது, எதுக்குங்க வருது சொல்லுங்க. இடுப்பு எதுக்கு சுருக்குறாங்க? லூஸ் ஆட்ட வேண்டியதானே. இடுப்பு மட்டும் எதுக்கு சுருக்குறாங்க? உடல் அமைப்பு எடுத்து காட்டும். அப்ப அந்த பரதாவை நீங்க கணவருக்கு முன்னாடி மட்டும்தான் போடணும், வேற வெளியே போடக்கூடாது. அப்படித்தானே? நீங்க வீட்டுல போய் செக் பண்ணி பாருங்க, உங்க பரதா இடுப்பு பிடி பரதாவா இல்லையா. இன்னைக்கு கடைகள்ல இடுப்பு பிடி பரதா மட்டும் தான் கிடைக்குது பெரும்பாலும்ங்கிற சர்வே வந்து கொண்டிருக்கு. இனி எத்தனை வேலையை தான் செய்யறது? எங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள் கேட்டு போன் கால்ஸ் வரும். நாளைக்கு 2000 1000 போன் கால்ஸ் வரும். எங்களுக்கு மாப்பிள்ளை வேணும், எங்களுக்கு பொண்ணு வேணும். ஏன் அந்த வேலையை மட்டும் கடைசி வரைக்கும் செய்யறதா இல்ல, இந்த சர்வீஸ் எங்களுடைய திட்டத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருது. அது போக இப்ப இந்த பர்தாக்கள், இந்த மக்கனாக்கள், இவற்றுக்கான வேலைகளையும், நீளமான ஷால், இவற்றுக்கான வேலைகளையும் தலையில தூக்கி போட்டு செய்ய வேண்டியது. இப்ப இந்த பர்தா கடைக்காரங்க எல்லாம், சிஸ்டர் நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வராதீங்க, நாங்களே மாத்திக்கிறோம், நாங்களே இனிமே இதை மட்டும் தான் விற்க போறோம் முடிவு பண்ணி ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த வேலையை விட்டுலான்னு. நமக்கு எத்தனை வேலையை செய்யுது? ரொம்ப கடினமான மனநிலையோட தான் இதை பகிர்றோம். உடை அலங்காரத்தை வெளியில் காட்டுவது என்பதாக இன்றைக்கு மாறிடுச்சு. ப்ரொஃபஷனல் மேக்கப்ங்கிற பேர்ல நிக்காக்களின் அலங்காரங்கள் மாறிடுச்சு. பிள்ளைகள் ஷால் போடுறோம்ங்கிற பேர்ல ஏதோ ரொம்ப அழகா அதை தலைக்கு சுத்திக்கிட்டு ஃப்ரில் வச்சு போட்டுட்டு போறது இன்னைக்கு அதிகமாயிருச்சு. இஸ்லாத்தினுடைய கண்ணியம் இந்த இடத்துல எங்க இருக்குங்கிறது பல இடங்கள்ல கேள்விக்குறியாயிருச்சு. ஊருக்கு பக்கத்துல தானே கடைநல்லூர்ங்கிற புகழ் பெற்ற ஊர் இருக்கு. என்ன நடந்துச்சு? மேம் நீங்க இன்னும் கடைநல்லூரை பத்தி பேசல, நீங்க இன்னும் கடைநல்லூரை பத்தி பேசல, நீங்க இன்னும் கடைநல்லூரை பத்தி பேசல. நான் ஏகப்பட்ட வேலைகளை சுத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணும் புரியல என்ன கடைநல்லூர்ல என்ன நடந்துச்சு. நான் பேஸ்புக்லயோ யூடியூப்லயோ ஆக்டிவா இருக்கிறாள் கிடையாது, ஒன்னும் விஷயம் தெரியல. அப்புறம் சில பேர்லாம் அதை அனுப்பி தந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு பார்த்தா என்ன அநியாயம், என்ன ஆட்டம், என்ன அது பர்தா ஹிஜாபோட சினிமா பாட்டுக்கு ஒரு பிள்ளை டான்ஸ் ஆடுறா அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துச்சா? சொல்லுங்க பாப்போம், இன்னைக்கு நடந்துச்சா? சின்ன பிள்ளையில இருந்தே அந்த பிள்ளை டான்ஸ் ஆடி இருக்கணும், சின்ன பிள்ளையில இருந்தே பாட்டு கேட்டிருக்கணும், சின்ன பிள்ளையில இருந்தே அதுல அவளுக்கு ஒரு பேஷன் இருந்திருக்கணும், சின்ன பிள்ளையில இருந்தே லிப்ஸ்டிக் போட்டு இருந்திருக்கணும், சின்ன பிள்ளையில இருந்தே தாய் சொல் பேச்சு கேட்காம இருந்திருக்கணும், அல்லது தாயும் அதற்கு உடன்பட்டு போயிருக்கணும், சின்ன பிள்ளையில இருந்தே இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம இருக்கு. இஸ்லாம் தெரிஞ்ச பிள்ளை எங்கேயாவது வெளியே போய் டான்ஸ் ஆடுவானா? சொல்லுங்க பாப்போம். என்னோட உடலே இத்தனை பேணுதலானது, என் உடல் அசைவை நான் வெளியே காட்டணும், என்னோட உடல் என்னுடைய உணர்வு இத்தனை கண்ணியமானது, என் முகத்தை கூட பல இடங்கள்ல நான் மறைச்சிக்கிட்டு போறேன். நான் இப்படி வெளியே போய் எல்லாருக்கும் தெரிய டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கூத்தடிச்சுட்டு இருக்க முடியும்? மேக்கப்போட லிப்ஸ்டிக்கோட. இன்னைக்கு நடந்த ஆபத்து கிடையாது. உங்க வீட்டு பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருந்தா ட்ரௌசர் சட்டை போடுதா பொம்பளை பிள்ளை, இல்ல பேண்ட் சட்டை போடுதா கவனிங்க. பல வீடுகள்ல பாக்குறேன் நைட் ட்ரெஸ்ங்கிற பேர்ல பேண்ட் சட்டை தான் போடுறாங்க இன்னைக்கு பிள்ளைகள். கேட்டோம்னா இதுதான் இன்னைக்கு ஈஸியா பனியன் மெட்டீரியல்ல கிடைக்குது வெளியே. ஹராம். ஆண் பிள்ளைகள் போடுவதை போல பெண் பிள்ளைகளோ, பெண் பிள்ளைகள் போல ஆண் பிள்ளைகளோ உடை அணியாதீர்கள்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ஏன் நான் என்ன கேட்கிறேன், ஏன் ஆம்பளை பிள்ளைகள் கவுன் வாங்கி மாட்டுறது இல்ல? ஒரு பாவாடை சட்டை வாங்கி போட்டு விடலாம்ல, ஒரு புளி வச்ச கவுன் போட்டு விடலாம்ல, ஒரு பாவாடை தாவணி போடலாம்ல, ஏன் அதெல்லாம் செய்யறது இல்ல? கேர்ள்ஸுக்கு மட்டும் ட்ரௌசர் சட்டையும் பேண்ட் சட்டையும் டிஷர்ட்களையும் வாங்கி மாற்றுமே, ஏன் பாய்ஸ்க்கு அதை செய்ய மாட்டீங்க? நான் போற பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தோன்னே சொல்றோம், பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்க ஆண் பிள்ளைகளோட ட்ரெஸ் கொடுக்காதீங்க. ஏன் தெரியுமா அதை சொன்னாங்க? 25 வயசுல ஒரு பிள்ளை எங்க வெளியே போனாலும் நீட்டா பர்தாவை போட்டுட்டு டைட்டா ஹிஜாப் போட்டு தான் வருவா. அவரோட தலைமுடி ஒண்ணு நீங்க கண்ணுல பாத்திர முடியாது, நம்மளுக்கு கூட அங்கங்க சில சமயம் விலகிருக்கு. அவ அவ்வளவு டைட்டா பர்ஃபெக்டா வருவா. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, நான் பெண் பிள்ளை கிடையாது, வீட்டுக்குள்ள பேண்ட் சட்டை போட்டுதான் இருப்பேன், கிப்பி வெட்டி கொண்டுதான் இருப்பேன், நான் என்னை ஆணாக உணர்கிறேன், நான் ஆபரேஷன் பண்ண போறேன். என்னங்க இந்த பிரச்சனையெல்லாம் எங்கெங்க போய் பேசுறது?
சின்ன பிள்ளையில பேண்ட் சட்டை போட்டது எங்க போய் நிக்குதுன்னு பார்க்க முடியுதா உங்களால? இப்படி ஒரு ஆபத்து வந்தா நீங்க என்ன செய்வீங்க? நான் ஒரு பொம்பளை பிள்ளை, இறைவன் எனக்கு மாதவிடாய் வச்சிருக்கான், கருப்பையை வச்சிருக்கான், ஆனால் நான் ஒரு பெண் பிள்ளையை தான் திருமணம் செஞ்சு கொள்ள போறேன் அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு இருக்குன்னு ஒரு பெண் பிள்ளை பேசுறானா, சின்ன வயசுல பேண்ட் போட்டு அழகு பார்த்த அம்மா எல்லாம் முன்னாடி வாங்க. சின்ன வயசுல பொம்பளை பிள்ளைக்கு ஆண் பிள்ளைகளோட உடைகளை போட்டு அழகு பார்த்தவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. இப்போ ரசூல்லா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒன்னும் 2 வரியை படிச்சுட்டு போறது இல்ல, 1008 விளக்கம்னு சொல்லுவாங்களே, அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு, சயின்டிபிக்கலான அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் நீங்க முன்னாடியே தடுத்துக்கங்கன்றதான் ப்ரிவென்டிவ் சேஃப்டி மெத்தட்ஸா சொல்லப்பட்டுச்சு. எனவே பெண் பிள்ளைகளுக்கான உடையிலிருந்து கண்ணியத்திலிருந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்ப ஜனவரி மாசம் முடிய போகுது இல்ல, ஸ்கூல் காலேஜ்ல ஆனுவல் டே வைப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் டே வைப்பாங்க. இந்த ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டேலனா எங்க ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுவாங்கன்றவங்க கை தூங்க பாருங்க. பிள்ளைகளுக்கு இருப்பீங்கல்ல, கை தூங்க. எங்க ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுவாங்க. அது எந்த ஸ்கூல்ல வேணா இருக்கட்டுமே, நீங்க ஆடுவீங்களான்னு கேட்கல, உங்க ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுவாங்களான்னு தான் கேட்டு. நல்லா கை தூக்குங்க. வெரி குட். பாய்ஸ் எல்லாம் தூக்குறாங்க. ரைட், ஓகே. நல்லா எல்லா பிள்ளைகளும் தூக்கிட்டீங்களா? சரி, கை கீழே போடுவாங்க. யாருன்னா நானும் டான்ஸ்ல பங்கெடுக்க போறேன்றவங்க கை தூங்க பார்ப்போம். நானும் ஒரு ப்ரோக்ராம்ல சேர்ந்திருக்கேன், ஒரு டான்ஸ்ல இருக்கேன், அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, கை தூக்குங்க. தூக்குங்க. 1. வெரி குட். உண்மை சொன்னதுக்காக இறைவன் உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும். 2 பேரு, 3, 4, 5, 6, அப்புறம் 7. என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது, கை கீழே போட்டுக்கலாம். ஒரு 10 பேர். என் கண்ணுக்கு பாதி பேர் போய் சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த 10 பேர் பிள்ளைகளை விட்டுரும், அந்த 10 பேரோட அம்மாவே கூடும். 10 பேரோட அம்மா வாங்க. அப்ப நீங்க உங்க பிள்ளைகளை என்ன நோக்கத்துல டான்ஸுக்கு சேர்த்துருக்கீங்க? எங்க குரான் பாட்டுக்கு தாங்க நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், அது இஸ்லாமிக் சாங், அதுக்கு நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். சரி, இப்படி இஸ்லாமிக் சாங்கு, நாங்க ஆனுவல் டே சாங்குன்னு டான்ஸ் ஆடுன 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் ட்வின்ஸ் இருந்தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆனுவல் டேல டான்ஸ் ஆடினாங்க, மக்கள் எல்லாம் கை தட்டினாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நடனம் ஆடுற திறமை ரொம்ப இருக்குன்னு அந்த தாயும் கை தட்டி அந்த பிள்ளைகளை வளர்த்தா. இன்னைக்கு நடு தெருவுல போய் முஸ்லீம் என்பதை மறந்துட்டு ரோட்ல டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறார்கள். கரகாட்டக்காரிகளை போல டான்ஸ் ஆடி கொண்டிருக்காங்க. 5000, 10,000, 15,000 நடிக்க ஆரம்பிச்சாங்க. சினிமா, சீரியல், நாடகம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்களோடு சேர்ந்து வேலை செய்கிறார்கள், உருளுகிறார்கள். சம்திங் நீங்க மறுமையில என்ன சம்பாதிக்கிறது? அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க இன்மையில நல்லா சம்பாதிச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே. தாய் தகப்பனே கூப்பிட்டு போறாங்க, இதுக்கெல்லாம் ரோட்ல போய் டான்ஸ் ஆடுறாங்க, வேப்பிலையை வச்சுட்டு ஆடுன்னு ஆடுறாங்க. அந்த பிள்ளைகள் சுத்தியில இருக்க மக்கள் எல்லாம் கைதட்டி சினிமால வர சாமி பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறோம்னு சொல்லி என்ன சொல்றது? நாங்கள் எல்லா சமூகத்து பிள்ளைகளுக்கும் சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் தெருவில் போய் டான்ஸ் ஆடாதீங்க, ஒழுங்கா படிங்க, படிக்கிற வழியா பாருங்க, பேருதெல்லாம் ட்ரெஸ் பண்ணுங்க, பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டு இருக்கு, பாதுகாப்பு இல்லாத நாடாக இருக்குது, கவனமா இருங்கன்னு எல்லாருக்கும் சொல்றோம். முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஈத் முபாரக்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைகள் இந்த வேலைகளை செய்யறாங்க அப்படின்னா, இந்த 10 பிள்ளைகள் டான்ஸுக்கு கை தூக்குனாங்களே, அந்த பெற்றோர்கள் எச்சரிக்கை அடைந்து கொள்ளுங்க. உங்களிடத்துல அமானிதமாக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் உங்க சௌரியத்துக்கு ஆனுவல் டேல டான்ஸ் ஆடி நானே லிப்ஸ்டிக் போட்டு அனுப்பிடுறேன். இஸ்லாமிக் ஸ்கூலுங்கிற பேர்ல நடத்துற ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்குது. லிப்ஸ்டிக் போட்டு விடுறது, மேக்கப் பண்ணி விட்டு டான்ஸ் ஆட விடுறது, பாய்ஸ் அம்போன்னு விடுறது, கேர்ள்ஸுக்கு மட்டும் லிப்ஸ்டிக் மேக்கப் போட்டு டான்ஸ் ஆட விடுறது, புகை போட்டு டான்ஸ் ஆட விடுறது. சொர்க்கத்தை இறக்கிற முடியுமா உங்களால அந்த புகை போட்டு டான்ஸ் ஆட விட்டு? படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் கையில இருக்குதெல்லாம். ஒரு சாம்பிளுக்கு தான் கைது வச்சணும். அன்னைக்கு சின்ன வயசுல கண்டிச்சிருந்தா இன்னைக்கு கடையநல்லூர் பிள்ளையோட நிலைமை இன்னைக்கு இப்படி இல்ல, அவங்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னா கடைபிடிச்சு தயாரா இருக்காங்க இஸ்லாமிய பிள்ளைகளை அள்ளி வெளியே தூக்கி போட்டு போறதுக்கு. தெரியுமா? இஸ்லாத்துல இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு, பேடுதல இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு, சொர்க்கத்துல இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு, தொழுகையில இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு, குரான்ல இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க கூட்டங்கள். அது தெரியாம சின்ன வயசுல இருந்து நீங்க அசால்ட்டா விட்டு கடைசியில பிள்ளைகளோட நிலைமை இன்னைக்கு கடைநல்லூர் வந்துட்டு இருக்கு. அந்த பிள்ளை கடையநல்லூர்ல இருந்து எவ்வளவு விஷயம் பட்டியல் போட்டு சொல்லிச்சு. ஊர்ல இது நடந்துச்சு, அப்ப நீங்க வரல, அது நடந்துச்சு, இப்ப நீங்க வரல, இது நடந்துச்சு, இப்ப நீங்க வரல, நான் டான்ஸ் ஆடுறதா கெட்டு போச்சா? என்னென்ன பாவங்களை விட விபச்சாரம் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா, நீங்க சொன்ன பாவங்கள் எல்லாத்தையும் விடவும் நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறது ஒரு பெரிய பாவங்கிறது உங்களுக்கு மறுமையில் காட்டப்படும். தாய்மார்களை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு எனக்கு. நாளைக்கு என்ன நிலைமை, உங்களோட நிலைமை என்ன? உங்களை எல்லாம் பிள்ளைகள் பார்ப்பாங்களா? வயசான காலத்துல கைவிட்டு போயிருவாங்களா? நீங்க இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்த்திருக்கீங்களே, இஸ்லாம்லாம் என்னன்னே தெரியாம வளர்க்குறீங்களேங்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு. எனவே இந்த இடத்துல இருந்து, இந்த கூட்டத்துல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி வைராக்கியமான முடிவு எடுத்துக்கிட்டு போவோம். என்ன நடந்தாலும் சரி, எது கிடைப்பதாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சொன்ன பேணுதலை விட்டுட்டு இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, முழுவதுமாக பேணுதலுக்குள்ள திரும்புவோம்னு திரும்பிக்கும். இந்த பூக்குழி இறங்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெருப்ப பூரா எரிச்சு அதுல இறங்கி ஓடுவாங்க மக்கள். அது மாதிரி நெருப்ப பூரா வட்டமா குமிச்சு நெருப்பை எரிய விட்டு கங்க வச்சு நடுவுல முசல்லாவை போட்டு ஒருத்தன் தொழுதுட்டு இருக்கிறான். எத்தனை பேர் இந்த வீடியோ பாத்தீங்க? கை தூக்க பார்ப்போம். நான் பார்த்தேன் சமீபத்துல.
நடுவுல நெருப்பு மேல முசல்லாவை போட்டு தப்பீர் கட்டி ருக்கு செஞ்சு சுச்சூர் செஞ்சு நெருப்புல என்ன நரகத்துக்கு போறதுக்கு நான் எப்பயும் எல்லாம் நரகத்துல நம்மள போட போறான், நெருப்புலதான் கிடக்க போறோம், அதுக்கு நம்ம இங்கே ரிஹர்சல் பாத்துருவோம் அப்படிங்கிற ஒத்திகையா என்னன்னு தெரியல. அல்ல என்ன சொல்லியிருக்கிறான், 5 வக்து தொழுகுங்க முசல்லாவில, நேருக்கு நேரம் என்னோட பேச முடியும் நல்லா சொல்லி தந்துருக்கானா இல்லையா? அதெல்லாம் நம்பிக்கொண்டுதான் நாங்க இஸ்லாத்துக்கு வந்தோம். நமக்கு நடுவுல பூசாரி கிடையாது, சாமி நாங்க அமைச்சாதான் பார்க்க முடியும் அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு ஒதுங்க வேண்டியது கிடையாது. நேருக்கு நேரம் நானாச்சு என்னுடைய இறைவனாச்சு, என்னை அவன் தான் படைத்தான், அவனு நான் பேசுறேன், நான் பேசுறது இறைவனுக்கு கேட்கும், அவன் பேசுறதா எனக்கு கேட்கல, ஆனா நான் பேசுறது நான் நினைக்கிறது சொல்லாம உள்ள வச்சிருக்கிறது கூட என் இறைவனுக்கு கேட்கும்ன்ற நம்பிக்கை தானே இஸ்லாம். எனவே ரொம்ப கவனமா நம்மளோட உள்ளத்தை இறைவன் அறிந்திருக்கிறான்ங்கிற இறையச்சத்தோட பிள்ளைகளை வளர்ப்போம். நாமும் முழுமையாக விவாதத்துகளுக்குள்ள பேணுதலுக்குள்ள வந்துருவோம். அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள், இதுதான் நபி வழி. யாரெல்லாம் அலங்காரத்தை வெளியே காட்டுறோமோ, ட்ரெஸ் வெளியவோ வேற வார்த்தை வெளியவோ எதன் வெளியவோ அது நபி வழி இல்லை. அதை விளங்கி ஒரு சமூகம் ஆளாகி வளர்ந்தால் இந்த கடைநல்லூர் மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. இப்ப 2 நாள் அம்மா பட்டத்தை பத்தி பேச மாட்டீங்களா, அம்மா பட்டத்தை பத்தி பேச மாட்டீங்களா, அம்மா பட்டத்தை பத்தி பேச மாட்டீங்களா, என்ன இப்பதான் ஒரு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்து முடிச்சு அதுக்குள்ள என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் பார்த்திருப்பீங்க தானே. பர்தாவை போட்டுக்கொண்டு ஒரு பெண்மணி வர்றாங்க, அவங்க திருடிட்டாங்க, போர்ஜரி பண்ணிட்டு வந்து ஆதார் கார்டையும் டோக்கனையும் மாத்தி கொண்டு வந்து ஜெராக்ஸ் போட்டு வந்து ஏமாத்த பார்த்தாங்க. 1300 ரூபாய் ஹரிசோரும் டோக்கனும். பணக்காரவங்க ஜமாத்துல கட்டிடுறாங்க, அவங்க ஏழைகளுக்கு சோறு கொடுத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு முறைகேட்டுல ஒரு பெண் சிக்கிறாங்க. சுற்றிலும் 20-25 ஆண்கள் இருக்கிறாங்க, சில பேர் முடியாத உட்கார்ந்து இருக்கிறாங்க சேர்ல. அப்ப அவங்களோட நோஸ் பீஸை கலட்ட சொல்லி சொல்றாங்க, அடிக்கிறாங்க, கையை பிடிக்கிறாங்க, தலையில தட்டுறாங்க, நோஸ் பீஸை உருவிடுறாங்க. இதான் அந்த காட்சி வீடியோல நாங்க பாக்கணும், நம்ம எல்லாரும் பார்த்தோம். அவங்க திருடி இருக்கட்டும், பொய் சொல்லி இருக்கட்டும், ஏமாத்தி இருக்கட்டும், அவங்க எவ்வளவு வேணா முறைகேடு செஞ்சிருக்கட்டும், உங்க வீட்டு பெண்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேளுங்க, முறைகேடா அது என்னன்னு விசாரிங்க. அப்படி முறைகேடாக இருந்தால் கையில ஒரு 1500 ரூபாயை கொடுத்து இனிமே இப்படி செய்யாதீங்க அனுப்பி கொடுங்க. 1500 ரூபாய் சோறு டோக்கன் தானுங்க, நாட்டையே கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம், ஒன்னும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறோம், எதுவும் கேட்க முடிய மாட்டேங்குது. 1300 ரூபாய் சோறு வாழி டோக்கன் தானே. நீங்க அப்படி முறைகேடுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அந்த வீட்டு பெண்களை வச்சுதான் நீங்க விசாரிச்சுக்க முடியும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய கையை தொடுவதற்கு இஸ்லாத்து அனுமதிக்கா. அவங்க யாரா வேணா இருக்கட்டும்ங்க, அவங்க எவ்வளவு உயர்ந்த பதவியில வேணாலும் இருக்கட்டும்ங்க. பட்டம் வாங்க போன ஒரு இஸ்லாமிய மாணவியினுடைய நோஸ் பீஸை எடுத்துட்டாங்கன்றதுக்காக நாடு முழுக்க பெரும் புரட்சி பேசப்பட்டுச்சா இல்லையா? அது எப்படி தவறோ அப்படித்தான் அவங்க நான் முஸ்லீமா இருந்தா முஸ்லீமா இருந்தா யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய அவள் குற்றவாளிதான், அது தீர்ப்பு யார் சொல்ல முடியும், அதான் சொல்ல முடியும். அப்படியே ஜமாத்தார்கள் தலையிட வேண்டி இருந்தால் அதற்கு ஒரு கண்ணியமான முறை இருக்கு, அது ஒரு பெண்கள் குழு இருக்கணும், சகோதரிகள் வந்துதான் சகோதரிகள் என்னன்னு விசாரிக்க முடியும். இதெல்லாம் யாரு போய் சொல்றது? இதுக்கு நடுவுல ஜமாத்துகளோட சண்டை வந்துருது. என்னெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீங்க என்ன ஜமாத்துன்னு நிறைய இடத்துல கேட்பாங்க. நான் யார், நான் என்ன எதை ஃபாலோ பண்றேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல்வேறு விதமான முயற்சி எல்லாம் செய்வாங்க. சிரிச்சுக்க வேணும், யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது, அப்படி எதுவும் இல்லை. எனக்கு எல்லா ஜமாத்தினுடைய சகோதரர்கள் தான், எனக்கு சகோதரிகள் தான். பெண் பிள்ளைகள் பாதுகாப்புங்கிற விஷயத்த நான் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எல்லா சகோதரிகளின் பாதுகாப்புக்காகவும் நான் வேலை செய்வேன். எல்லாருக்கும் நேர்வழியை தான் அப்படின்னு அல்லாட்ட கேட்டுட்டு கடந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இறைவன் தந்தால் நேர்வழி. இஸ்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாதின்னு கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சோ, இஸ்லாத்துக்கு பின்னாடி நீங்க என்ன ஜமாத்துன்னு கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. நான் மரணிக்கிற வரைக்கும் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமட வீரநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்கெல்லாம் பேச வேண்டி வருகிறதோ, பரப்புரை செய்ய முடிகிறதோ, நான் எதையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நான் வாழ்ந்து நான் செயல்பட்டு நான் எடுத்து நான் என்னை திருத்திக் கொண்டு நான் என்னை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இறைவன் என்னை எப்படி வழி நடத்தினானோ அதை நான் பிரச்சாரம் செய்து கடைசி நொடி வரைக்கும் பிரச்சாரம் செய்து மரணிக்கணும், அவ்வளவுதான். அது எந்த தெருவாக இருந்தாலும் என்ன, எந்த ஜமாத்தாக இருந்தாலும் என்ன, எந்த வீதியாக இருந்தாலும் என்ன, எந்த கூட்டமாக இருந்தாலும் என்ன, எந்த கிராமமாக இருந்தாலும் என்ன, எந்த ஊராக, எந்த நாடாக, எந்த இடமாக இருந்தாலும் என்ன, என்னுடைய வேலை இந்த பூமி பந்தில் எல்லா இடங்களிலும் இதையே பேசி பிரச்சாரம் செய்து விட்டு ஒரு நாள் மரணிக்கணும். அதன் வழியாக ஒரு பெண் தெளிவடைந்தாளா, அல்ஹம்துலில்லாஹ், அதுக்குரிய கூலியை இறைவன் எனக்கும் அவங்களுக்கும் சிறப்பாக தருவான் இல்லையா?